நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். ராணுவ உடையில வங்கிக்குள்ள புகுந்து துப்பாக்கிய காட்டி மிரட்டி பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கு ஒரு மர்ம கும்பல். வங்கி கொள்ளையின் பின்னணி என்ன பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் விஜயபுரம் மாவட்டத்தின் சடசனா நகரில் இயங்கி வரும் SBI வங்கி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீசாரின் பூட்ஸ் கால்கள் வங்கியை அங்குளமங்குளமாக அலசி ஆராய்ந்தன. காரணம், இங்கே நடந்திருப்பது ஒரு பகீர் கொள்ளை சம்பவம். மாலை நேரத்தில் ராணுவ உடையில் முகமூடி அணிந்தபடி வங்கிக்குள் புகுந்த ஒரு மர்ம கும்பல் துப்பாக்கி, கத்தியை காட்டி மிரட்டி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகை, பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. சடசனா நகரில் இயங்கி வரும் SBI வங்கி எப்போதும் வாடிக்கையாளர்களின் வருகையில் நிரம்பி வழியும். எப்போதும் 6 மணிக்கு வங்கி மூடிவிடுவார்கள். ஆனால் சம்பவத்தன்று இரவு 10 மணி ஆகியும் வங்கியின் விளக்குகள் எரிந்தபடியும் ஷட்டர் திறந்தும் இருந்திருக்கிறது. மேலும் வங்கியில் யாருமே இல்லை. இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் அங்கு வந்து பார்த்தபோதுதான் கொள்ளை சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. கழிவறையில் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கட்டி போடப்பட்டிருந்தனர். அவர்களை மீட்டு விசாரித்த போது அனைத்து உண்மைகளும் வெட்ட வெளிச்சமானது. அன்று மாலை 6 மணி. வங்கி மூடப்படும் நேரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகம் இல்லாத சமயம் பார்த்து திடீரென ராணுவ உடையில் துப்பாக்கி ஏந்திய ஒரு கும்பல் உள்ளே நுழைந்திருக்கிறது. முகமூடி அணிந்த அந்த கும்பலிடம் நாட்டு துப்பாக்கி, கத்தி, அரிவாள் மற்றும் வெடிகுண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பயங்கர ஆயுதங்களை வைத்து வங்கி மேலாளர், ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை தாக்கி கை கால்களை கட்டி கழிவறையில் அடைத்துள்ளனர். மேலும் ஒருமுறை துப்பாக்கியால் சுட்டு பயமுறுத்தி உள்ளனர். இதனையடுத்து வங்கி மேலாளரை மட்டும் அங்கிருந்து அழைத்து சென்று கொலை செய்து விடுவதாக மிரட்டி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த பல கோடி மதிப்புள்ள பணம், நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து 2 காரில் தப்பி சென்றுள்ளனர். உடனே போலீசார் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து அந்த கொள்ளை கும்பல் சென்ற வழியை பின்தொடர்ந்தனர். அப்போதுதான் அவர்கள் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள பந்தர்பூரை நோக்கி தப்பி சென்றது தெரிய வந்தது. செல்லும் வழியில் சோலாப்பூர் என்ற மாவட்டத்திற்குள் வேகமாக சீறி பாய்ந்த போது கொள்ளையர்களின் கார் விபத்தில் சிக்கியுள்ளது. அப்போது ஊர் மக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பாத அந்த கும்பல் கொள்ளைக்கு பயன்படுத்திய ஆம்னி வேனை சோலாப்பூரிலேயே விட்டுவிட்டு மற்றொரு காரிலேறி தப்பியிருப்பது தெரிய வந்தது. அந்த ஆம்னி வேனில் இருந்த நகைகளை ஊர் மக்கள் அள்ளி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கர்நாடகா போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க மகாராஷ்டிரா மாநில போலீசாரின் உதவியை நாடியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையடிக்க போலி நம்பர் பிளேட் கொண்ட வேனை பயன்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் 1.5 கோடி ரூபாய் ரொக்க பணமும் 20 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றதாக வங்கி தரப்பில் கூறப்படுகிறது.
இதனையடுத்து மோப்ப நாய், கைரேகை நிபுணர்கள், தடயவியல் துறையினர் உட்பட பல துப்பறியும் குழுக்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். கொள்ளை கும்பல் துப்பாக்கி சூடு நடத்திய போது தெரித்த தோட்டாவையும் கைப்பற்றியுள்ளனர். ஏன் அவர்கள் ராணுவ உடையில் கொள்ளையடிக்க வந்தனர்? இதில் ஏதேனும் சூட்சமம் உள்ளதா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.